சொல்லுங்க ஐயா. தம்பி இந்த நிலைமையில இருக்கும்போது இந்த வருஷம் கோவில் கொடைக்கு சம்மதிப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்தோட வந்தோம். இத பாருங்க, என் வீட்டு பிரச்சனைக்காக ஊர் கோயில் விசேஷத்தை தள்ளி போட முடியாதுல்ல. எப்பவும் போல கோயில் கூட நடக்கிற அதே தேதியில இந்த வருஷமும் நடக்கட்டும். அதுக்கான என்ன ஏற்பாடோ அதை உடனே செய்யுங்க. இப்பதான் நீ சிரிக்கிறதையே பாக்குறேன். நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏதாவது பணம் தேவைன்னா தயங்காம கேளுங்க. சரிங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாங்க ஐயா. ஐயா வணக்கம். நேத்திக்க சொல்லிவிட்டு இருந்தேன், அந்த ஏரி நிலத்தை பத்தி ஒரு சிஎஸ்ஆர் போடணும். ஐயா நாங்க அந்த விஷயமா வரல. காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. அப்பா, என் போனை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த அம்மா போனை காணோன்னு கண்டுபிடிச்சு தேடுறதுக்குள்ள எப்படியாவது திரும்ப கொண்டு போய் வச்சிடணும். என்னது இது? இவளுக்கு போன் போக மாட்டேங்குது. நம்பர் சரிதானா இல்ல பதட்டத்துல மாத்தி போட்டுட்டேனா? சரியா தானே இருக்கு. ஹலோ யாரு? ஹலோ ஹலோ ஜெயா. ஜெயா, நான் தான் துளசி பேசுறேன். என்ன துளசியா? என்னடி ஏதோ புது நம்பரா இருக்கு? நீ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட. உன்னை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு சுமதி சொன்னா. உன்னை நினைச்சு எனக்கு ஒரே டென்ஷனா போச்சுடி. எப்படியோ இப்போ உன் குரலை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஜெயா ப்ளீஸ், இப்போ உடனே என்னால எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன். ஆனா என்னால இங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அதனாலதான் உடனே கிளம்பி மும்பைக்கு வந்துடலான்னு உனக்கு கால் பண்ணேன். ஐயோ துளசி, நான் இப்போ மும்பைல இல்ல. என்ன என்ன சொல்ற நீ? மும்பைல இல்லையா? அடி பாவி, ஐயோ எல்லாமே போச்சு. ஐயோ துளசி பதறாத. நான் ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையா துபாய் வந்திருக்கேன். திரும்ப மும்பை வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் எப்படியாச்சும் நீ அவங்கள சமாளி. நான் வந்ததும் உனக்கு கால் பண்றேன், சரியா? சரி, இந்த நம்பருக்கே கால் பண்ணவா? இல்ல இல்ல வேண்டாம், இந்த நம்பருக்கு வேண்டாம். 4 நாள் கழிச்சு நானே உனக்கு கால் பண்றேன், சரியா? சரி ப்ளீஸ் டி, எப்படியாவது என்ன மும்பைக்கு கூட்டிட்டு போயிடு. ஏய் என்னடி பேசுற? இன்னும் 1 வாரம் தானே. எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணு, நாம பாத்துக்கலாம். சரி, சீக்கிரம் வந்துரு என்ன. சரிடி, பத்ரம். ஆண்டவா, இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. போச்சு. நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. மொட்டை மாடிக்கு போய் பேசிருக்கலாம். அப்ப கொஞ்சம் அவசரப்பட்டு ஏய்யா சிவா, கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருப்பியடா. எவ்வளவு ஒருத்திய கை பிடிச்ச நேரம் இப்படி உன்னை ஒரே இடத்துல படுக்க வச்சிருச்சு. ஏய், இதுக்காடா உன்னை ஒத்த புள்ளன்னு நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து பார்த்து பார்த்து ஆளாக்குன. யாரு கண்ணுப்பட்ட பாவமும். ஐயா,
நீ சீக்கிரமா குணமாய் வரணும்டா. குடும்பத்தை கெடுக்க வந்த அந்த அதிர்ஷ்டம் கெட்டவள வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீ நம்ம ரம்யா கூட சந்தோஷமா இருக்கணும்யா. மணி 10 ஆயிடுச்சு. அவருக்கு மருந்து கொடுக்கணும். ஏன் இவருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? இது எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா? உன்னால இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்க பாத்தியா? ஒத்துமையா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடச்சிட்டல. ஆமா, நீ ஏதோ அப்பா அம்மா இல்லாத அனாதன்னு பேசிக்கிட்டாங்க அதானே? அப்பா அம்மா கூட வளர்ந்திருந்தா பந்த பாசத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ ஹாஸ்டல்ல வளர்ந்தவனுக்கு குடும்பத்தை பத்தியும் குடும்ப உறவுகளை பத்தியும் எப்படி தெரியும்? அப்பா தான் எல்லாம், அப்பா சொல்றதான் வேத வாக்குன்னு இருந்தவன அந்த அப்பாவையே எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டல. என் பையன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால இந்த வீட்டுல என்னவெல்லாம் நடக்க போதும், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன்.